இறைவனின் அன்பை பெற்றவர்களே, எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி. இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் கோடான ஒரு நன்றி. இந்த யூடியூப் சேனலுக்கும் கோடான ஒரு நன்றி. பிரபஞ்சமே இறைவன், எல்லாம் அவன் செயல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் எல்லாம் வல்ல இறை செயல். அவனாலே அவன் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நிலைமிக சுவாமியுடன் ஓம் தீபிகா தேவி அருளாசுரன். இப்போது நாம் காணவிருப்பது புதன்கிழமையும் திரையோசி திதி அஸ்த நட்சத்திரம் இணைந்த நன்னாளில் நாம் என்னென்ன செய்தால், எப்படி இறைவனை வழிபட்டால் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்பதை இப்போ விலாவாரியாக காணலாம். இது ஒரு அரிய ரகசியமான சக்தி வாய்ந்த நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் நடைபெற்று கொண்டிருக்குது. போன வாரம் என்ன பார்த்தோம்னா, இதே புதன்கிழமை சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தோம். ஆனால் இந்த வாரம் புதன்கிழமை திரையோசி திதி ஹஸ்த நட்சத்திரம். அடுத்த வாரம் என்னங்கிறது அடுத்த வாரம் சொல்கிறேன். இதனாலும் போயிட்டா பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லிடலாம். அடுத்த வாரம் புதன்கிழமை சதுர்த்தி திதி மூல நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு செயல் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாம் வல்ல இறைவனோட அனுக்கிரகம். நம்முடைய செயல்கள் எல்லாமே அவனாலே அவன் தாழ்வனை. எனக்கு இது ஒரு பிராப்தம் இறைவன் மூலமாக உங்களுக்கு வழங்க சொல்லி உத்தரவு. அந்த உத்தரவை தான் நான் பின்பற்றுறேன். இதுக்கு அவன் அருள், எனக்கு இந்த பாக்கியம், இதை காண்கின்ற உங்களுக்கும் இறைவனோட அருள் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன். நல்லது நடக்கும். அவனாலே அவன் தாள் வணங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு வினாடியும் எல்லாம் உள்ள இறைவனோட அனுக்கிரகம். நேற்று கூட இப்போ ஒரு கையில் ஒரு ருத்ராட்சம் திடீரென்று தோன்றியது. திடீரென்று இறைவனோட அனுக்கிரகம் கிடச்சிது. நானே தான் செஞ்சேன், என்கிட்ட இருக்குது, செஞ்சேன். அதாவது அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். ஒரு 2000 ருத்ராட்சம் வாங்கினேன். ஒரு 500 ஒரு 1000 ருத்ராட்சத்திட்ட பலருக்கு இலவசமாக கிடைக்கிறதுக்கு எம்பெருமான் எனக்கு கொடுத்த பாக்கியமாக கருதி கொடுத்துருக்கேன். இன்னும் சிலருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொருளாதாரம் வந்தவுடன் நிறைய பேருக்கு எம்பெருமானோட அருள் அனைவருக்கு கிடைக்கிற ருத்ராட்சம் கொடுக்க போகிறேன். அதுக்கும் இறைவன் செயல் எம்முடைய இறை எல்லாமே அவன் செயல் நடக்கட்டும். அவனால் அவன் தாள் வணங்கி இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, புதன்கிழமையும் திரையோதசி ஹஸ்தம், இந்த 3 சேர்க்கை வந்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் என்ன செய்தால் பலன் கிடைக்கும், பணம், ஆரோக்கியம், குடும்ப சந்தோஷம் கிடைக்கும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்க்குறது பெருசு கிடையாது. பார்த்ததை ஒரு 4 பேர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், ஒரு 10 பேர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், இல்லை பண்ணலாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது பிராப்தம். சொல்லுங்கள், நாளைக்கு இதுமாரி செய்ப்பா, நல்ல பலன்லாம் இருக்குது, இதுமாரி செய்யின்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்டால் தான் அவங்கள்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். உங்களால் ஒரு 10 பேர் புண்ணியமாக போகட்டும். நம்மளால் காசு பணம் கொடுத்தவங்க ஏதோ நல்ல செய்தினாச்சும் கிடச்சிங்கன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு நீங்கள் அவர்கள் கண்ணுக்கு ஒரு இறைவனாக தெரிவீர்கள். இறைசெயல் என்பது அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. அந்த செயலை எப்போதும் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் இல்லை அவன் மூலமாகவும் அறிய அந்த காற்று, பிரபஞ்ச ஆற்றல் சொன்னால அந்த காற்றோட அலைவரிசை மூலம் கிடைக்கும். நல்லது நடக்கும். நிறைய செய்திகள் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சொன்னாலும் அது பார்ப்போம். நிறைய சக்தியை நம்ம பெற்று உயிர் போனவர்களே பிழைக்கக்கூடிய சக்தியை நான் இறைவனிடம் பெறப்போகிறோம். அதுக்கு உண்டான ஒரு சில யுக்திகள்லாம் இருக்குது. செஞ்சால் நம்ம இழந்துட வேண்டியதுதான். அந்த செயல் பெருசு கிடையாது. நம்ம முழுமையாக எழுந்து அந்த ஒரு செயலை வாங்கணும்னா ஒரு செயலை இழந்தாகணும். என்னுடைய உடல், ஆன்மா எல்லாத்தையும் இழந்தால் தான் அந்த செயலையே பெற முடியும். உடனே மனசார விட்டு கொடுத்துடணும். நான் மனிதன் அல்ல அப்படிங்கிறத கொண்டு போய் அந்த செயலை இறைவன்கிட்ட ஒப்படைச்சா இறைவன் உள்ளார வருவார். ஆசைகள் இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மட்டும் வந்துடுவார். சொன்ன பேச்சு கேட்குறது தான் அவர். அதை கூட பார்ப்போம். இறைவன் செயல் அது அவர் என்ன வழி நடத்தாரோ ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி ட்ராக்கில் விழுந்தா எழுந்திரிக்க முடியாது. ஆன்மீகங்கிற கடலில் விழுந்துட்டா நீங்களால் எழுந்திரிக்க விட முடியாது.
தானாக எல்லாமே வந்துடும். அந்த செயல் உங்களுக்கும் உண்டு, நல்லது நடக்கும். புதன்கிழமைனாலே புதன்கிழமை புதன் பகவானோட அறிவு, வாணிபம், பேச்சுத்திறன் ஆகியவற்றை ஒரு கொண்ட நாள் அது. இந்த நாளில் வியாபாரம் தொடங்குறதுக்கு நல்ல நாள், கல்வி ஆரம்பிக்க நல்ல நாள், பேச்சு சம்பந்தமான வேலைகளுக்கு சிறந்த நாள். ஒன்றில் ப்ரெஸ்ஸில் எல்லாம் வேலை பார்க்குறா பாருங்க, அதெல்லாம் பேச்சு தானே. ப்ரெஸ்ஸு, அரசியல் எல்லாமே பேச்சு தான். நாளைக்கு பச்சை நிறை உடை அணிந்தால் அதிர்ஷ்டம்தான். விநாயகர் வழிபாடு செய்தால் மிக மிகவும் அதிர்ஷ்டம். நாளைக்கு புதன்கிழமையில் பச்சை உடை அணியணும், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். திரையோதசி என்பது என்ன? திரையோதசி யார்? சிவபெருமானே அன்பு நாள். ஓம் நமச்சிவாயா. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும், கடன் பிரச்சனை தீரும், வாழ்க்கை தடையில் அறையும். ஓம் நமச்சிவாயா. நாளைக்கு பிரதோஷம், மாலையில் நாளே நிச்சயம் அருள் கிடைக்கும். சாயந்தரம் 4:30 6 மணிக்குள்ளார பிரதோஷ நேரம் மிக முக்கியம். போய் இறைவனை வணங்கிட்டு வாங்க. இந்த செயல் உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிட்டாலும் நாளைக்கு ரெடி பண்ண முடியும். நாளைக்கு காலையில் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் கூட தினசரி ராசி பலன் பார்க்குறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சோன்னா நீங்கள் வீடியோவில் பாருங்கள், லைவ் வீடியோவிலே போட்டேன். ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால, எதுக்காக அதுமாரி பண்ணுறாங்கன்னு. ஆனால் இதேமாரி செய்தியெல்லாம் அன்னன்னைக்கு கிடைக்கிறது. நாளைக்கு உள்ள செய்தி இன்றைக்கி கிடைக்கும்போது நாளைக்கு சில செயல்கள் உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். இதெல்லாம் அவன் செயல். அதை நம்ம மூலமாக ஒளிபரப்பி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இது நல்லவங்களுக்கு மட்டும்தான் இந்த காணொலியே கிடைக்கும். இறை செயல் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் காணொலி கிடைக்கும். என்னோடய ஆரம்பமே அதுதான். இறை அருள் பெற்ற நல்ல உள்ளங்களே, இறைவனோட அனுக்கிரகம் தான் காணொலியை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இறைவன் செயல். அஸ்த நட்சத்திரங்கிறது என்ன? அஸ்த நட்சத்திரத்து கைத்திறன், தொழில் வளர்ச்சி, பண வரவு. இந்த நட்சத்திரத்தில் புதுசாக வேலை தொடங்கலாம், வீடு சம்பந்தமான வேலை செய்யலாம், தொழில் வளர்ச்சி திட்டமிடலாம். கையில் சம்மந்தப்பட்ட வேலைகள் இன்று வெட்டி தரும். அந்த கை தைச்சு அந்த பற்ற இந்த இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, கையால் வேலை செய்கிற எல்லா பொருளும் எல்லாம் நாளைக்கு சிறப்பான ஒரு அஸ்த நட்சத்திரத்தை செய்ய வேண்டியது. முக்கியமாக காலைல இந்த நாளில் நாளைக்கு விநாயகர் வழிபாடு. ஓம் கண்கணபதியே நமக. ஓம் ஸ்ரீங் ரீங் லிங் கௌம்ப கண்கணபதியே வரவரத சர்வஜனிமே சுமனே சுவாகா. ஓம் சுக்லாமரதனம் விஷ்ணு சரிவதம் சர்வஜம் பிரசன்னவதம் தியாகே சர்வ விக்னோ பிரசாந்தே. உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இல்லையா ஓம் என்ற பிரணவ மந்திரம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அமைச்சு உங்களுக்கு என்ன மந்திரமாக தோணுதுன்னு சொல்லுங்கள். ஒரு மணி நேரம் ஒரு அரிய சக்தி உங்களுக்கு கிடையாது. அதுவும் பிரபஞ்ச ஆற்றலில் கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். அதுக்கு காலைல எப்போது போல் தீபம் ஏற்றி 2 டம்ளர் தண்ணி வச்சு முடிஞ்சால் நெய்வேத்தியம். ஒன்று பேர் நெய்வேத்தியக்காக நீங்கள் அலைய வேணாம், இருக்கே அவள் போட்டு வேலை சேர்க்குறேன். நான் தினசரி அதுதான் வச்சு படைச்சிட்ருக்கேன். மிக சிறப்பான ஒரு நைவேத்தியம் அது. அவள் பொட்டுக்களை சக்கரது அது ஒரு பாடலே இருக்குது, உங்களுக்கு தெரியும். வேணால் பாடி காமிக்கிறேன். அது இப்போ பார்த்தா நீங்கள் கடுப்பாடுவீங்க, ஏன்டா உன்னை செய்தி சொன்னால் இப்படி பாட்டு பாருன்னு. ஒரு ஜாலியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் இறைவன் கிடைச்ச மாதிரி இருக்கணும். அதுதான் இறைவன் செயல். நம்முடைய செயல்கள் சொல்கள் எல்லாமே உங்கள்கிட்ட மனதார பதியணுங்கிறது தான் என்னோடய ஆவல். நாளைக்கு பசித்தோருக்கு முடிஞ்சால் அன்னதானம் பண்ணலாம், பச்சை காய்கறி உணவு வழங்கலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான பச்சை யாராவது கேட்டாங்கன்னா காய்கறி வாங்கி கொடுங்க, இல்லாத ஏழை மக்களுக்கு வாங்கி கொடுக்க அவ்வளோ சிறப்பு. அன்னதானம் முடிஞ்சவங்களுக்கு, பசியாக உள்ளவங்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை கோடி புண்ணியம். அப்படியே முடியலையா சரின்னு சொல்லிட்டு அன்னதான சேவை குழுவை இன்னும் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் அந்த இதிலே ப்ரொஃபைலில் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக ஒரு 100 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படும். அது 3500 ரூபா ஆகும். அது உங்களோட விருப்பம். நாளைக்கு செய்யக்கூடாதுன்னா சண்டை போட வேணாம், போய் முடிஞ்சவரை சொல்லாதீங்க, கடன் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை உயர்வு உறுதி, நிச்சயம். இந்த மாற்றம் கருத்து கிடையாது. அடுத்தவங்களை புறஞ்சொல்றதும் வேணாம். நமக்கே நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம மாட்டில் ஒதுக்கிட்டு போயிருந்தால் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்காக கவலைப்படக்கூடாது. நீ ஏதாவது சொல்லிட்டு போ. வச்சு தூக்கி உடம்புக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க இப்போ. ஏன்னா அவங்க வாயில் சும்மா இருக்காது, திருடின கையும் சும்மா இருக்காது. அதாவது அவங்களாம் பழகிட்டாங்க.
அவங்களாம் வந்து எப்போ தெரியுமா அவங்க உணர்வாங்க, கைகால் இழுத்து சூம்பி போய் தான் பண்ணிட்ட கர்ம வினைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறப்ப தான் அவங்க அப்போ நினச்சி பார்ப்பாங்க. அப்போ அவங்க சுற்றி ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் தான் இன்றைக்கி உங்களை நிறைய பேரை காப்பாற்றிட்டு இருக்கு. முன்னோர்கள் சில செயல்கள் அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லது பண்ணுற மாதிரி நினச்சி நல்லது நடந்தால் உங்கள் சந்ததி நல்லா இருக்கும். நீங்கள் ஆமாம் எது வந்தாலும் பார்த்துக்குவோம், என்னடா கடவுள் ஆகுது மண்ணாங்கட்டி வாங்கணும். அவனுங்களாம் இப்போ தெரியாது, அவனுடைய கர்மெல்லாம் அவனை சந்ததியில பாதிக்கும். இது உண்மை நிசுத்தம். அதுக்காக தான் வந்து முடிஞ்ச வரல நல்லது செய்யுங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. ஆசையப்பட அடுத்தவங்க இல்லையா, அது இந்த சொல்லக்கூடாது, அது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்புறம் உங்கள் எல்லாரோட மனசு கஷ்டப்படும். முடிஞ்ச வரலும் உங்களை நீங்கள் உங்கள் முதுகை முதல்ல சரி பண்ணிங்க. அடுத்தவங்களுக்கு எதுவும் தயவுசெய்து அட்வைஸே பண்ண வேணாம். அட்வைஸ் பண்ணலாம், அந்த ஸ்டேஜ் அவங்க கேட்குறதா இருந்தால். ஒரு சில பேர் அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க, நீ சொல்கிறது எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம எதாவது அட்வைஸ் பண்ணி ஆமாம் வரலாம் கலந்து எப்போ பார்த்து கத்திக்கிட்டே இருக்கான், எப்போ பாரு அதை சாமியை கும்பிடு, அதை கும்பிடு, இதை கும்பிடு, இதை செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் இருப்பான் பண்ணு. அதனால் அந்த செயலை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஓம் நமச்சிவாயா 27 முறை சொல்லுங்கள். நாளைக்கு மாலையில் சிவங்கோயில் சென்று வாருங்கள். பிரதோஷம். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என்ன. அதாவது நமச்சிவாயத்தை சொன்னால் நாட்கள் நேரங்கள் பத்தாது. அவனவர்களால் வந்து ஹரி ஓம் நாராயண நாராயண நாராயண. இப்போ மதுரையில் கள்ளழகத்தில் நடந்துட்டுருக்கு. உண்மையிலே ஒரு பிறப்பு, அதாவது அரிய சிவனும் ஒன்றுங்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சிறப்பம்சமான ஒரு தெய்வீக சான்று அது. நிறைய பேர் தனித்தனியாக பேச்சுக்கிறோம், அவங்களும் நம்மளுக்குள்ளே தான் பேச்சுக்கிறோம். ஆனால் இறைவனுக்குள்ளார எல்லோரும் ஒத்துமை. இறைவன் எல்லாருக்கும் நல்ல செய்ய காத்திருக்கார். அதனால் நம்முடைய செயல்கள் எல்லாத்தையும் இறைவன் மூலமாக அருளை பெறுவோம். நம்ம செய்ய வேண்டியது முடிஞ்சால் மனதில் வேண்டில் வைங்க. 3 நாளில் நல்ல செய்தி வரும், எல்லா இடத்தாலும் நல்ல செய்தி வரும். உங்களுக்கு சிறப்பாக சொல்லணும்னா ராசி பலனை பற்றி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. உங்கள் முழுமையான குடும்ப ஜோதிடம் ஜாதகத்தை பார்க்கணும், நல்லது நடக்கும். அவனால் அவனால் வணங்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாள். இந்த வீடியோ முழுவதையும் பாருங்கள், நிச்சயமாக இறைவனோட அருள் கிடைக்கும். ஓம் மகாகணபதி போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமோ நாராயண போற்றி, ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குருசாட்சா பரம தஸ்மினி குருவே நம. இறை செயல் நல்லதே நடக்கும். அவனாலே அவன் தருவாங்க. நன்றி, வணக்கம்.